ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இந்த அசோக் லேலண்ட் தோஸ்து. இன்ட்ரோ கிளிப்ஸில் பார்த்துருப்பீங்க எப்படி பக்காவாக தரமாக ரெடி பண்ணியிருப்போம்னு. இந்த வண்டிக்கு 3 ஷேட் கலர் அடிப்போம், சன்ரைஸ் கலரு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறோம், அந்த 3 ஷேட் கலர் அடிக்க எப்படி அந்த ஃபார்மில் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறோம், எப்படி அடிக்கிறதுன்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்க வண்டியில் ஒர்க் பாருங்க எந்த அளவு வேலை இருக்குன்னு. இந்த பின்னாடி இருக்கிற பலகெல்லாம் மொத்தமாக வெடிப்பு, ஃபுல்லாக கிராக் விட்டுருக்கு. அதுக்கடுத்து சைடில் பாருங்கள் அப்படியே பொறிஞ்சு போயிருக்கு பாருங்க தகவலாம். அதெல்லாம் மொத்தமாக சுரண்டிட்டு சேண்ட் பண்ணி பாடி ஃபில்லர் போட்டு பக்காவாக தரமாக ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டிக்குள்ளெல்லாம் பாருங்கள், உள்ளெல்லாம் ஃபுல்லாக டிங்கர் வேலை பண்ணி அங்கங்கே பாடி ஃபில்லர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஆங்கிளில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ரஷ்ட் இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு பபுள்ஸ் மாதிரி வந்துருப்பாங்க, ரஷ்ட்டு ஃபார்ம் ஆகி அப்படியே அந்த அளவுக்கு ஃபுல்லாக ரஷ்ட்டு துரு பிடிச்சி அப்படியே அந்த கொப்பளை மாதிரி ஆகிட்டு இருக்கு அந்த பின்னாடி ஆங்கிள் ஃபுல்லாக. அது ஃபுல்லாக பக்காவாக சேண்ட் பண்ணி தரமாக ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் வண்டியோட அவுட்புட் மட்டும் பாருங்கள், இந்த தரமாக ரெடி பண்ணியிருப்போன்னு. ஏன்னா அந்தளவுக்கு பக்காவாக சேண்ட் பண்ணி இந்த ரஷ்ட்டு ஃபுல்லாத்தையும் எமர் ஷீட் போட்டு சேண்ட் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அடுத்து பாருங்கள் இந்த சைடு அந்த ஆங்கிள்லாம் பற்ற வச்சு அந்த கார்னர் ஃபுல்லாக பாடி ஃபில்லர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா அது கேப்பாக இருந்தது அசிங்கமாக. சரி மொத்தமாக நாங்கள் பண்ணுறது தான், எல்லா வண்டியும் பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் ரஷ்ட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ரஷ்ட்டு வருது பாருங்கள் ஆங்கிள் ஃபுல்லாக. அது மொத்தமாக பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு தரமாக பெயிண்ட் அடிப்போம். பெயிண்டிங் கூட வேலை ஃப்ரெண்ட்ஸ், சேண்டிங் தான் இம்பார்ட்டன்ட் வேலை பெயிண்டிங்லேயே. எந்த அளவுக்கு பக்காவாக தரமாக சேண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பெயிண்ட்டும் லைஃப் வரும், பெயிண்ட்டும் கேரண்டியாக இருக்கும் பக்காவாக உங்களுக்கு. பெயிண்ட்டும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். பெயிண்ட் உரிகிறது, பெயிண்ட்டு டல்லாக இருந்தது இதுவே இருக்காது. அந்தளவுக்கு சேண்ட் பண்ணுவோம் பக்காவாக. பாருங்கள் இப்படி சேண்ட் பண்ண இருக்கிறோம் போட்டு. எல்லாமே இந்த மிஷின் போட்டு பண்ணுறதுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கையிலே பண்ணுவோம் ப்ராப்பராக. நான் அந்த அந்த எம்எல் ஷீட் போட்டு வாட்டர் ஷீட் போட்டு கையாலே தேவும் போட்டு. அப்போ தான் அந்த ஃபினிஷிங்கும் நல்லா வரும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, எங்களோட வேலை சூப்பராக இருக்கா, பக்காவாக இருக்கா, நாங்கள் எப்படி வேலை பார்க்குறோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி மொத்தமாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ண அப்புறம் இந்த பின்னாடி அந்த தகுடில் அந்த பொறிஞ்சிரு பார்த்தீங்களா, அது மொத்தமாக சுரண்டி எடுக்கிறாரு பாருங்கள். அண்ட் தென் மேலே கேரியர்லாம் பாருங்கள், கேரியர் ஃபுல்லாக அந்த பழைப்பின்னு அப்படியே பொறிஞ்சிருக்கு. இதுதான் சேண்ட் பண்ண மாட்டேச்சா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க மொத்தமாக ஏன் சேண்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா மொத்தமாக சேண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு பெயிண்ட் உரியது அதெல்லாம் ஆகாது. அடுத்து பாருங்கள், இப்போது வண்டி மொத்தமாக பட்டிலாம் பார்த்து ரெடி பண்ண அப்புறம் இப்போ ப்ரைமரு ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமர் அடிக்கிறோம். மொத்தம் இந்த வண்டிக்கு 4 கோட் பெயிண்ட் அடிப்போம். ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமரு, 2வது பேஸ் கோட்டு, அதுக்கடுத்து 3வது எல்லோ கலர் பேஸ் கோட்டு, 4வது ஃபைனல் அந்த 3 ஷேட் கலர் அடிப்போம். பாருங்கள் உள்ள டோர் முதல் கொண்டு, டோருக்குள்ளே கேபின்குள்ளே முதல் கொண்டு எல்லாமே சோப்பாயில் போட்டு பக்காவாக சேண்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணப்புறம் நம்ம எல்லா வண்டியிலும் பண்ணுறது தான். இந்த லாக் செட்டு, கீ செட்டு மொத்தமே பெயிண்ட் அடிச்சிருந்தால் அது மொத்தமே சேண்ட் பண்ணிவிட்டு நம்ம அது மாஸ்க் பண்ணி பெயிண்ட் அடிப்போம். ஏன்னா அது மேலே அப்படியே பெயிண்ட் அடிக்க மாட்டோம். அப்போ தான் பார்க்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு. அண்ட் தென் கேபின் பாருங்கள் சோப்பாயில் போட்டு தேய்க்கிறாரு பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்குனா 100% குவாலிட்டியாக கொடுக்கணும். நாங்கள் அந்த மாதிரி பக்காவாக தரமாக கொடுப்போம். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி பக்காவாக சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கிட்ட எடுத்துவாங்க தரமாக சூப்பராக ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி 100% குவாலிட்டியாக பக்காவாக கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அண்டு லொக்கேஷன் இருக்குது. கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க தரமாக பக்காவாக பண்ணிடலாம். அடுத்து ஸ்பாட் பட்டி ப்ரைமர் அடிச்சப்பறம் அங்கே சின்ன கிராஷ் மார்க், அது ஃபுல்லாக ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். அந்தனி இப்போது 2வது கோட்டு, ஃபஸ்ட்டு கோட் ப்ரைமர் அடித்தாச்சு. 2வது கோட் இந்த ஐவரி கலரு, ஏன்னா எல்லோ அப்போ தான் நல்லா பக்காவாக கவர் ஆகும். அதனால் 2வது கோட் அடிக்க பாருங்கள்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2வது கோட் அடித்த அப்புறமும் ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுவோம். நாங்கள் ஒரு காருக்கு எப்படி வேலை பார்ப்போமோ அந்த மாதிரி தான் இந்த வேனு, ஆட்டோ எல்லாருக்கும் வேலை பார்ப்போம் நம்ம எல்லா வண்டிகளுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எங்களுக்கு முக்கியம் குவாலிட்டி, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் அந்த வண்டியை பார்த்து ஹாப்பியாக ஆகிறாரா பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும், அதுதான் எங்களுக்கு வேணும். அதுக்காக நாங்கள் எத்தனை நாள் கூட எடுத்துப்போம். ஆனால் கொடுக்கும்போது பக்காவாக ப்ராப்பராக சூப்பராக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை. அதுக்கு கேரண்டி கண்டிப்பாக கொடுப்போம் நம்ம. அதுக்கடுத்து பாருங்கள், 3வது கோட் அடிக்கிறோம். மூணாவது வந்து அடுத்து இந்த பேஸ் கோட்டு, எல்லோ கலர் பேஸ் கோட்டு, அது அடித்த பிறகு ஃபைனல் கோட் அடிப்போம். 3 ஷேட் கலர். அது பாருங்கள் எந்த அளவுக்கு தரமாக பக்காவாக வருதுன்னு. பாருங்க, 4வது கோட் அடிக்கிறோம். 4வது தான் ஃபைனல் கோட், அந்த 3 ஷேட் கலரு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு அப்படியே அந்த சன்ரைஸ், அந்த காலையில் சூரியன் உதயமான எப்படி இருக்கும் கலரு, அந்த மாதிரி பாருங்க 3 ஷேட் கலரு. நம்ம ஒரு டாடா ஏஸ் பண்ணோம் இதே மாதிரி, அந்த கஸ்டமர் வண்டி தான். அந்த கலர் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார் அவர். அதனால இந்த வண்டியும் அதே மாதிரி கலர் அடிச்சு கொடுன்னு சொல்லிட்டாரு. ஸோ எந்த வண்டியும் அதே மாதிரி சன்ரைஸ் கலர் அடிச்சிருப்பேன். நம்ம அந்த டாடா ஏஸ் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் அந்த வண்டி வீடியோ கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், டாடா ஏஸோட வீடியோ. அதுவும் சும்மா ஒரு ரதம் மாதிரி கார் மாதிரி பக்காவாக பண்ணியிருப்போம். 3 ஷேட் கலர், அதுவும் சன்ரைஸ் கலரு. அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஐ பட்டனில் இருக்குது. அதுக்கடுத்து கேபின் பாருங்கள். கேபின் 2 கோட்டு. கேபின் அடிக்கும்போது எந்தளவுக்கு தரமாக நைஸாக பக்காவாக இருப்பாருங்க வண்டி. ஏன்னா குவாலிட்டி 100% குவாலிட்டியாக கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லோ கலர் பாருங்கள், ஃபஸ்ட்டு கோட் அடித்து இப்போ செகண்ட் கோட் அடிக்கும்போது அப்படியே ஒரு தங்க மாதிரி இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. இப்படி பக்காவாக நைஸாக ஷைனிங் எந்தளவுக்கு பக்காவாக இருக்கு பாருங்கள் பார்க்குறது. அந்தளவுக்கு ஃபுல்லாக மாஸ்கிங் பண்ணி சைடில் பெயிண்ட் படாத மாதிரி, புகழ அந்த படியாத மாதிரி பக்காவாக சைடு டோர் ஃபுல்லாக மாஸ்க் பண்ணிவிட்டு தெளிவாக பெயிண்ட் அடிப்போம். அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி. எங்களாண்டு பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்து வந்தாலும் அந்த வண்டி ஒரு பக்காவாக தெளிவாக ஷோரூம் பீஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்த வண்டி தான் இது. வண்டி போகும்போது மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா பார்க்க பக்காவாக இருக்கும் வண்டி. பாருங்கள் எல்லோ கலர் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க. அந்த வெயிலுக்கும் அந்த எல்லோ கலரும் சூப்பராக ஒரு கோல்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கோல்டு மாதிரி இருப்பாருங்க எல்லோ கலர். பின்னாடி பலகெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு கிராக் இருந்தது பலகை. அந்தளவுக்கு ஃபுல்லாக பாடி ஃபில்லர் போட்டு மெட்டல் பேஸ்ட்டு பட்டி போட்டு பக்காவாக அந்த கேப்பில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு டோருக்கு வந்து 3 கோட் எடுப்பாரு பாருங்கள் எப்படி இருப்பாருங்க. கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்கள் பின்னாடி பேக் டோரு. அண்டு வண்டியை டெலிவரி கொடுத்துட்டோம் பாருங்கள். கஸ்டமர் வந்து வண்டி எடுத்துன்னு போகிறாரு. வண்டியோட அவுட்புட் பாருங்கள், ஷைனிங் பாருங்கள். அண்ட் கேபின் பாருங்கள், ஒரு புது கேபின் மாதிரி இருக்கு பாருங்க பார்க்குறது. கேபின் அந்த சன்ரைஸ் கலர் பாருங்கள், 3 ஷேட் கலர். அண்ட் இந்த கலர் எப்படி இருக்குது அண்ட் இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் வண்டி எடுத்துவாங்க இதே மாதிரி தரமாக பக்காவாக ஷோரூம் பீஸ் மாதிரி மாசாக பண்ணி கொடுத்துடலாம். கீழே டிஸ்பிளேல நம்பர் இருக்குது அண்ட் லொக்கேஷன் இருக்குது. கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பாருங்கள் இந்த சைட் பேனல் பம்பர்லாம் பாருங்கள், பம்பர்லாம் பாடி கலரு பக்காவாக பண்ணிட்டோம். பாருங்கள் பின்னாடிலாம் பாருங்கள், அந்த பம்பரில் பாருங்கள் அந்த பிளாக் கலர் எல்லோ கலர் பார்டர் சூப்பராக இருப்பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.